Okay, welcome to Vertex Gaming 6049. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோப்ளெக்ஸ்ல மிஸ்டர் பீஸ்ட் சர்வைவ் ஐலண்ட்னு ஒரு கேம் புதுசா விட்டாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு, நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஜென்னி கேமிங். ஏன் நம்ம மிஸ்டர் பீஸ்டே போட்டிருந்தாரு, ஏன்னா அவரோட இந்த கேம் படி. ஓகே கைஸ், சிக்கன் ஃபெதரு என்னென்னமோ இருக்கு. இந்த கேமுக்கு நான் புதுசு கொஞ்சம் முன்னாடியே நான் ஆரம்பிச்சிட்டேன். என்னாச்சுன்னா அந்த கிளிப்பை ஆட் பண்ண மறந்துட்டேன், சாரி காய்ஸ். இப்போ நம்மக்கிட்ட வெப்பன், அதனால தான் எனக்கு ஆக்சிஸ் ஸ்பியர் இதெல்லாம் கிடச்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு லெவல் 3 போகணும். நாங்கள் லெவல் 3ல இருக்கோம் இதில். ஆமாங்க கைஸ், இப்போ நம்ம வாங்க போகலாம். நம்ம கிராப் வச்சாச்சுன்னு நினைக்கிறோம். அது கிராபில் வேற என்னதான்? கிராப் இல்லைடா, இப்போதைக்கு எதுவுமே வைக்கல. அங்கே என்னமோ வச்சுட்டோம். ஓகே, அதுக்குள்ளே டே ஆயிடுச்சு கைஸ். ஓகே, எக்கு அந்த கிராப் அடிச்சிருக்க வேண்டியதான்றா. இவன் அதை தான் சொன்னான். கைஸ், இங்கே ஏதோ ஒரு கிராப், இதையே அடிச்சு போடுவோம். ஓகே, ஒரு கிராப். இன்வென்ட்ரி ஃபுல்லா எதை தூக்கி போடுறது? இருங்க, என்ன பண்ணணும்னு புரிஞ்சிச்சு. ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அங்கே போய் இது இங்க எதையாவது போட முடியுமான்னு போட்டுட்டு உட்டர் கொஞ்சம் போட்டு விட்டேன். ஸ்பைடர் வெப் இங்க ட்ராப் மாதிரி செட் பண்ணிக்கலாம் கைஸ். கொஞ்சம் ஏதாவது இப்போ ஸ்னேக்ஸ் வந்ததுன்னா மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் 2 வாட்டி இந்த ட்ராப் ஒர்க் ஆயிடுச்சு, 3வது வாட்டி ஒர்க் ஆகணும். ஓகே, ஸ்கிராப் ரெடி. கேம்ப் ஃபயர் அப்கிரேடர் மேப் வாஸ் எக்ஸ்பேண்டட். வாஸ்ன்னு நான் தான் ஆட் பண்ணேன், அது சென்டென்ஸில் அப்படி. நான் சொல்கிற சென்டென்ஸ் அப்படி கைஸ். இங்கே எக்கெல்லாம் கொடுக்கும் இந்த சிக்கன் ஃபார்மு. கூப்பு சிக்கன் ஃபார்ம்னா இது பெருசாக இருக்கும். ஒரு 5 சிக்கன்ஸ் தானே. அடுத்த வாட்டி என்ன கேம் போடணுமோ தயவு செஞ்சு சொல்லுங்க. இதுக்குள்ள என்னமோ இருக்கு, இதை பார்த்துட்டு அப்புறமேல எடுத்துக்கலாம். என்னடா இதுக்குள்ள போகவே முடியல. ஓப்பனுன்னு காமிக்குதான், ஸ்பியரை வச்சு அடிச்சிருக்காங்க. ஸ்பியரை வச்சு அடிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் கைஸ் ஓப்பனுங்கிற ஆப்ஷனே வந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்க இதை அப்புறமேல வந்து பார்த்துக்கலாம். அங்கே ஐயோ ஸ்பைடர் ஏரியாவுக்கு வந்துட்டேனே. நைட் நேரத்தில் வர வேண்டியது இப்போதைக்கு நம்ம இதுங்களை கூட்டமா வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணிடலாம், இதுங்க எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஒரு ஸ்பைடர் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. தனியா பிரிஞ்சு வந்ததுல அதுலயே ஸ்பான் ஆகி கிடந்தது. ஆமா சொல்லுவேன், இதுங்கெல்லாம் அங்க மட்டும்தான் கைஸ் ஸ்பான் ஆகும், வேற எங்கேயும் ஸ்பான் ஆகாது. நம்ம கிட்ட ஸ்பான் ஆகாதா? அது ஸ்பான் ஆகாது, அதுங்க நடந்து வரும். அந்த டைம் எல்லாம் அந்த மாதிரி கோடு போடுவாங்கடா. கோடிங்னா நம்ம கோடிங் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்ல. அதான் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன்னு தெரியல, ஃபிளஷ்னு சொல்லிட்டேன். அங்க போலாம். நாங்க 2 ஸ்பைடர் 4 ஸ்பைடர்னா கூட சமாளிச்சிடலாம் கைஸ். ஆனா கூட்டமா இருந்துச்சுன்னா சமாளிக்க முடியாது. வாங்க, அதுக்குள்ள நான் என்ட்ரன்ஸை பார்த்துட்டா போயிடலாம் உள்ள. இங்க இருக்கு ஸ்லிங் ஷாட் இருக்கு கைஸ் உள்ள. ஸ்லிங் ஷாட் கிடையாது, என் வாய் அப்படிதான் கைஸ். இவன் வாய் ரோலர் வாய். இப்போ உன மட்டும் ரோல் ஆகல. இந்த பாட்டு எனக்கு ரோல் ஆகுது கைஸ். பாட்டு நாயா செத்தடி. ஐயோ, திருப்பி இங்கேயே வரேன். இப்போதைக்கு நம்ம கேம்புக்கு போறதுதான் கரெக்ட். அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இத்தனை அனைத்தையும் நம்ம நைட் நேரம் ஸ்பிளிட் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம கேம்ப் பக்கத்துல கொண்டு போயிட்டோம்னா அங்க ஒருத்தர் 2-3 பேர் இருக்கானுங்க, அவனுங்க சமாளிச்சுக்குவானுங்க. இவன் பக்கத்துல கொண்டு போனா இவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, இனி வரலாம் ரொம்ப டேமேஜா தான் இருக்கு. தேங்க்யூ ப்ரோ, நான் உனக்கு சொல்லிருக்க வேண்டியதா. உனக்காக அவன் செத்துருப்பான்டா, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கான்டா. ஹிஹி, மற்றவங்களை சோகடிக்க போறேன். அடடா, மான்ஸ்டர் வேவ் இஸ் ஓவர். ஓஹோ, மான்ஸ்டர் வேவ் கிட்ட போய் நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்திருக்கேன் கைஸ். அங்க இருந்த என்னடா சொல்றான்? அதான் அப்புறமே
ஆமாமா, அதாவது கிளாஸ் சார் கிட்ட குடுக்க கூடாதாமா. கைஸ் நம்ம இப்ப சைடு வாய்ஸ்லாம் கண்டுக்காதீங்க, ஃப்ளஷ் இருக்கு. அத வந்து நம்ம இது பிடி மேம் கிட்ட கொடுக்கணுமா? எகடே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்கறேன்னு சார் சொன்னாங்க. ஆனா இந்த இதுல வந்து எங்களுக்கு இந்த இதுல வந்து எக் சாப்பிடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கைஸ். அதுக்கு அப்புறம் தான் இந்த பிடி மேம் கிட்ட கொடுக்கணும்னு சார் சொன்னோனே இன்னைக்கு அடக்க பறக்க போய் ஓடி போய் ஸ்பைடர்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் அட்டாக்ட் அட் நைட் are getting stronger. We need to craft நம்ம வந்து ஓகே गाइस, எனக்கு தெரிஞ்சு அந்த போட் எல்லாம் ஓகேமா. ஐயோ ஆடியன்ஸ் நடுவுல அம்மா. ஐயோ ஆமா சாரி கைஸ், ரொம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கிராப் எடுக்க சொன்னாங்க. கிராப் தான் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கிராபை தொட்டு ட்ராப் ஆப்ஷன் கொடுத்தீங்க, அது குக்குடு கிராப் ஆயிரும். அதை எடுத்துட்டு போய் இவங்கிட்ட கொடுத்தோணும். நம்ம ஒரு பேக் செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். பேக் ரொம்ப வீக்காக இருக்கு. ஓகே கைஸ், பேக் கிடைச்சிருச்சு, எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கொசு தான், ஆனால் கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு. ஆனால் கண்டினியூஸாக பேச முடியாது, அப்போ இப்போ கேப் விட்டுருவேன், கொஞ்சம் பார்த்து. ஓகே கைஸ், நான் கேப் விட்டுருவேன், நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேப் விட்டீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. கமெண்ட்ஸில் நெக்ஸ்ட் என்ன கேம் போடணும்னு சொல்லுங்கள். பாய்.